யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக மகர ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரி பலன்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். என்னோடய கணிப்புகள் எல்லாமே பிருகுநந்தி நாடி முறையில் தான் வந்து கணிக்கப்பட்டது. ஸோ இதில் சொல்லப்படுற பார்வைகள் எல்லாம் இந்த முறைக்கு உட்பட்டது. மகர ராசிக்கு சுய வீட்டிலேயே குருவுடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருந்தது இது நாள் வரைக்கும். அப்போவும் வந்து பெரிய அளவு முன்னேற்றம் எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ராசியில் கிடைக்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது சுய முன்னேற்றம், அதாவது புதிய புதிய யோசனைகள்லாம் வரும். இப்போ பிரச்சனை நிறைய போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் தான் ரொம்ப முனைப்பாக போய்கிட்டு இருப்பீங்க. சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலன்னு அப்படியே குத்துக்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தது தவிர்த்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறது, அடுத்தடுத்த விஷயத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள், சமாளிக்கிற திறமை இதெல்லாம் தான் வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு இரண்டாவது வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த இடத்த குருவுடைய 9வது பார்வை பார்க்க போகுது. அப்படி பார்க்குற காரணத்தினால குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்கள்லாம் தீர்றதுக்கான வழிவகை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதாவது ஏதோ ஒரு மன வருத்தம் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் கணவன் வேலை பார்க்குறதா, உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருக்கிறதா, இந்த ரீதியாக பிரிஞ்சிருந்தாலும் கூட ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும். தன பிராப்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வந்து 2ஆம் வீட்டை பார்க்கும்போது தன ரீதியான முன்னேற்றம், கடன் அடைதல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி பணம் வந்து கடன் இருக்கிறது, அதுக்கப்புறமா நம்ம பணம் யாருக்காவது கொடுத்து அது லாக் ஆகிருக்கும், திரும்ப வராமல். இடம் விற்கிறது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாக்க அது நஷ்டத்துக்கு விற்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆளே வராமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான தடைகள் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதில் எல்லாம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நமக்கு லாபகரமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு உத்தியோக உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் உண்டு, அதே மாதிரி சம்பள உயர்வும் உண்டு. எதிர்பார்த்த இடத்துக்கு நம்ம வந்து மாற்றலாகி போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான வழிமுறைகளும் இந்த வாட்டி கண்டிப்பாகவே நடக்கும். ரொம்ப தடவை நம்ம கேட்டோம் நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமையே இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு இந்த தடவை நம்ம நினச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2ஆம் வீட்டை வந்து குரு பார்க்குறாருன்னு சொல்லும் பொழுதே குடும்பத்தில் குதூகலம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் ஜாஸ்தி தான். நம்ம வந்து சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, வீட்டில் பொருள் சேர்க்கைகள் ஏற்பட போகுது, சந்தோஷம் அதிகமாகவே உண்டு. 6ஆம் வீடு, மகர ராசிக்கு 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் குரு வந்து உட்காரவே போகிறார். 6வது வீட்டில் உட்காந்துருக்க குரு என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பாரோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரி ஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன மாதிரி எதிரிகள் நமக்கு இருக்காங்க, அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை குடும்பத்திலேயே நம்ம பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் இருக்கலாம். நம்மளை கண்டாலே பிடிக்காதுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மனமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆளாவாங்க. நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடியவங்க அங்கேருந்து நகர்ந்து போகிற மாதிரியான சூழ்நிலையே குருவோட அருளால் நமக்கு கிடைக்கும். நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நோய், அதாவது ஏதாவது ஒரு விஷயமா நமக்கு வந்து உடம்பு தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவே இல்லாமல் போகுது அப்படின்ற விஷயத்துக்கு மாற்று மருத்துவம் மூலமாக நமக்கு ஒரு நல்ல மாறுதல் அப்படின்றது கிடைக்கும். அதாவது ஹலோபதியில் இருக்கவங்க ஆயுர்வேதம் போகலாம், ஆயுர்வேதமில் இருக்கவங்க ஹலோபதிக்கு திருப்பி இப்படி வரலாம். ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்கன்னா அதற்கான வழிகள் கண்டிப்பான முறையில் குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். அதாவது 6வது வீட்டில் வந்து குரு உட்காந்த உடனேயே நமக்கு எதிரிகள்கிட்ட இருந்து அழகாக வெளியே வந்துடலாம். வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். ஃபேமிலியை பற்றி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் இல்லையா, அந்த உறவு முறைகளில் அந்த மனக்கசப்பெல்லாம் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 6ல் குருவோ சனியோ யார் உட்காந்தாலுமே வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானமாக போகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அடுத்தவங்களோட வாகனத்தை எடுத்து நீங்கள் ஓட்டாதீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், நமக்கான பிரச்சனைகள் எதுவும் தன்னால் வராது. அடுத்து 7ஆம் வீடு, களத்திரஸ்தானம். அதாவது 6வது வீட்டில் உட்காரக்கூடிய குரு பக்கத்து வீடான 7வது வீட்டையும் பார்ப்பார். அந்த காரணத்தினால இந்த 7ஆம் பார்வை விழறதுனால களத்திரஸ்தானத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலிமை கிடைக்கும். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் நம்மளை மதிக்கவே இல்லை, நமக்கு மரியாதையே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தடவை நல்ல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்க மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு.
அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7ல் குரு பார்வை படுதுன்னு சொன்னாலே ஏதோ சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணால் கூட அதில் உதிரி வருமானங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும். ஸோ ஒரு விஷயமே நல்ல பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துக்க தான் பார்க்கணுமே தவிர நல்ல வாய்ப்புகளை கைவிடாதீங்க. ஒரு வாய்ப்பு வருதுன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நல்ல விஷயம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரட்டும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. அப்படி தள்ளி போட்டோம்னாக்கா வந்த வாய்ப்பும் அப்படியே ரிட்டர்ன் போயிடும், நமக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி போயிடும். ஸோ காத்திருப்பு, எத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமோ, என்னென்ன வாய்ப்புகள் வருதோ யூஸ் பண்ணிக்கோங்க. பண ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. அடுத்து 10ஆம் வீடு. மகர ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக விழுது. இது பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இது நாள் வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் குரு பார்வை இருந்தாலும் கூட அங்கே உட்கார்ந்துருக்கிற கேது பெரிய அளவில் நன்மைகள் நமக்கு வரவிடவே இல்லை. பாக்கியம்னு சொல்லக்கூடியது கடவுள் அருளோடு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்கல. அப்பா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களோ இல்லை ஆதரவு, அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப் ஏதாவது வாங்கிக்கலான்னு அவங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன் பேடாக போயிட்டு இருந்திருக்கும். யார்கிட்ட இருந்துமே ஹெல்ப் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா கேது நகர்வு வரைக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் குருவுடைய பார்வை நகர்ந்து நமக்கு பார்த்திங்கன்னா 10ஆவது வீட்டில் விழுது. 10ஆம் வீட்டில் குருவோட பார்வை விழுதுன்னு சொன்னாலே நமக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் முன்னேற்றம். ரொம்ப நாளாக நமக்கு ப்ரமோஷன் வரலை, ஒரு சம்பள உயர்வும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கலாம்னு நினச்சாலும் அதற்கான வாய்ப்பே இல்லை. வேலையை இதை விட்டால் இன்னொரு வேலை கிடைக்காது. அப்படி தான் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ எல்லாருக்குமே போய்கிட்டு இருக்கு. குருவுடைய பார்வை நமக்கு கர்மஸ்தானத்தில் விழுற காரணத்தினால பண்ணுற வேலையிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். அப்படி இல்லைன்னா வெளியே ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்ட எஃபெக்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பான முறையில் அங்கேருந்து ஆஃபர் வந்தே தீரும். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம என்ன உழைச்சி போட்டிருக்கோமோ அதுக்கான பதில்கள் கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. உழைப்புக்கேற்ற பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ கர்மஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பண வரவுகளுக்கு குறைவு இருக்காது. வேண்டியதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது. அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். மகர ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். குருவுடைய 7வது பார்வை இந்த வீட்டில் விழுது. ஸோ 7வது பார்வை விழுறதுனால அந்த 12ஆம் வீட்டு பலன்கள் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரீதியான செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் செலவாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம லிக்விட் கேஷே கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு அதே மாதிரியான டைலாக் தான் இப்பயும் சொல்ல போகிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியாக வீட்டில் திரும்ப பணம் வரலன்னு சொல்லாமல் பொருட்களாக சேர்ந்துருக்கும். அதாவது செலவுகள் பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்குறது, இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போனோன்னா 1க்கு 4 ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஏதோ ஒரு விஷயம் செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் நல்ல பொருட்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பொருட்சேர்க்கைகள் ஜாஸ்தியாக போகும். அதே மாதிரி உறவினர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், சுற்றுலாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நமக்கான செலவுகள், அதை தள்ளி போட முடியாத செலவுகள்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மன உளைச்சல் ஏற்படாத அளவுக்கு நல்ல செலவுகளாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா பலவிதமான மன மாற்றங்களையும் பண ரீதியான முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிதானமாக இருந்து குருவுடைய அருளை பெறலாம். நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது அதிகபட்சமான சுமைகளை சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. சின்ன சின்னதாக ஃபாஸ்டிங் இருக்க கற்றுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லைனாக்கா ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு எந்த டே ரொம்ப முக்கியமான நாளாக நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அந்த நாளில் மட்டும் ஒருவேளை உணவுக்கு பதில் பழங்களை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பழக்கப்படுத்துறீங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடியது அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா வயிற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அதிகபட்சமாக செரிமானமாகாத பொருட்களை சாப்பிடாத மாதிரி இருக்கணும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை பழங்கள் ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு அந்த உணவை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதை பண்ணால் போதுமானது. கோவில்களுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. அதிகபட்சமாக கோயிலுக்கு தான் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் நீர்மோர் தானமாக கொடுங்க. யாருக்காவது செருப்பு வாங்கி கொடுங்க. தொழில் முன்னேற்றமே அடையலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா செருப்பு வாங்கி கொடுக்க. அதுவும் செருப்பு இல்லாத நபர்கள், வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா மகா புண்ணியங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செய்கிற பட்சத்திலேயே நமக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கர்மங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய தான் இந்த மாதிரி நல்ல குரு பார்வைகள்லாம் கிடைக்கிற சமயத்தில் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.